ஒரு நடிகரா இருக்கும் போது எப்படி சும்மாவே உட்கார்ந்து டிவி பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாரோ அதே மாதிரி சும்மாவே உட்கார்ந்துருக்காரு. சும்மாவே உட்கார்ந்துக்கிறதுக்கு எதுக்கு சிஎம் சார் விஜய் எதுக்கு அதுக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கறது தெரியல. கரூர் சம்பவம் நடக்கும்போது விஜயோட ஆதரவாளர்கள் இவருடைய ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய்க்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்ல, பெரிய தலைவர்கள் யாரும் அவர் கூட இல்ல, அப்படி மட்டும் இருந்தாங்கன்னா இவர் தமிழ்நாட்டை புரட்டி போட்டுருவாரு, உருட்டி போட்டுருவாரு அப்படிலாம் பேசினாங்க. செங்கோட்டையன் அவரு தாவேக்காவில இணைந்ததும் வந்துட்டாரியா வழிகாட்டி அப்படின்னாங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்படியோ அப்படிதான் செங்கோட்டையன் எந்த கருத்தையும் சொல்ல மாட்டார். அதிமுகவுல இருக்கும்போது, அமைச்சரவையில இருக்கும்போது எது நடந்தாலும் கருத்து சொல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னா அது செங்கோட்டையன் தான். அதிமுக உட்கட்சி பூசல் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் செய்தியாளர் சந்திப்புல செங்கோட்டையன் தேர்ந்து எந்த வார்த்தையும் வாங்க முடியாது, எந்த பதிலும் சொல்ல மாட்டார். பொதுச் செயலாளர் பார்த்துப்பாரு. இந்த துறையில இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டா அது அந்த துறையோட அமைச்சர்கிட்ட கேளுங்க, அத அவர்கிட்ட கேளுங்க, இத இவர்கிட்ட கேளுங்க. எதற்காக சொல்கிறேன் என்றால் அதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நழுவிட்டு போயிடுவார். அவர் வாய் திறந்து பேசின ஒரே ஒரு பிரஸ் மீட் அவர் கடைசியா வச்ச ஒரு பிரஸ் மீட் தான். அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், கெடு விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு பிரஸ் மீட் தான். அதுக்கப்புறம் அவர் அதிமுக விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. அதனால நம்ம ஏன்டா பேசணும் அப்படின்னு நினைச்சு இப்ப தாவேக்காவுல போய் இணைந்து கொண்டவர் நிச்சயமா விஜய பேச சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்க மாட்டார்.